திரு செந்தில்வேல், இன்றைக்கு ஒரே நாள்ல மூவரினுடைய செய்தியாளர் சந்திப்பு. நேற்றைக்கு அந்த நீக்க நடவடிக்கையை தொடர்ந்து திரு செங்கோட்டையன் தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நடவடிக்கை ஒரு சர்வாதிகார போக்கு, இதை ஏத்துக்க முடியாது, நான் சட்ட ரீதியா இதை அணுகுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கட்சி தலைமை எப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரு இபிஎஸ் முன்வைக்கிறார். திரு டிடிவி தினகரன் இதெல்லாம் தாண்டி நாங்க ஒருங்கிணைவதே, ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம்னு சொல்றதே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான், அது அதிமுகவுக்கு எதிராக அல்ல அப்படிங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்க? அவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நெறியாளருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அஇஅதிமுகவுடைய விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லைங்க. நீங்க உங்களுடைய தலைப்பு யார் துரோகிகள் யார் தியாகிகள் என்று வருகின்ற பொழுது அஇஅதிமுக பொறுத்தளவுல யார் தலைமைக்கு அப்போ யார் தலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியாதவர்கள் துரோகி பட்டம் சூட்டப்படுவார்கள். அது அஇஅதிமுகவுடைய வழக்கம். அவங்க அதிமுகவுடைய பலமும் அதுதான். நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமைக்கு எந்த விமர்சனமும் இன்றி தலைமைக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிறது. இப்போ நீங்க மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் காலகட்டத்திலிருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அவர் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு அவர் மீது விமர்சனங்களை வைத்தது உண்டு, பொதுவெளியிலேயே அது இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்று ராஜீவ்காந்திக்கு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதிய காலமும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நடவடிக்கைகள், இந்த நீக்கம், இந்த சேர்க்கை, இந்த வருத்தங்கள், இதெல்லாம் பரஸ்பர விமர்சனங்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்தே தொடங்கியது. இன்னைக்கு ஏதோ நடக்கிறதா இல்ல. ஆனால் அதை தாண்டி அவங்க ஒரு டாலஸ்ட் லீடரா நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க திருப்பி ஒரு கேள்வி என்னுடைய இனிய சகோதரர் அக்னீஸ்வரன் அவரிடம் கேட்டீங்க. வலிமையான தலைமை அப்படிங்கிற மாதிரினா என்ன அர்த்தம் அப்படிங்கிற இடத்துல வருகின்ற பொழுது, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தலைமையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஓரணியில் ஜெயலலிதா அவருடைய தலைமையின் கீழ் செல்வதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜே அணி ஜா அணி என்று பிரிந்திருந்த பொழுது 2 பேருக்கும் ரெட்டலை முடக்கப்பட்டுச்சு. 2 பேர்ட்டையும் ரெட்டலை கிடையாது. ஒருவர் ஜோடிபுரா சின்னத்தில் நின்றார், இன்னொருவர் சேவல் சின்னத்தில் நின்றார்கள். அப்படி சேவல் சின்னத்தில் நின்று அறியப்படாத புதிய சின்னத்தில் சேவல் சின்னத்தில் நின்று ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 27 இடங்களில் வெற்றி பெற்று காட்ட முடிந்தது. அன்றைக்கு அவர் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பொடிநாயக்கனூரில் அவர் வெற்றி பெற்றார். ஆண்டிப்பட்டியில அம்மா ஜானகி அம்மையார் தோல்வியடைந்தார். சோ இந்த வெற்றி தான் ஓகே. அப்போ இவருக்கு அந்த ஒரு டிவி சொன்னார் இல்லையா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அப்போ திமுகவிற்கு எதிராக மக்களை திரட்டக்கூடிய ஒரு வசீகரமான தலைமையாக, வலிமையான தலைமையாக இவர் இருப்பார் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது, அதுவரை அவர் மீது விமர்சனம் வைத்த தலைவர்கள் கூட, அஇஅதிமுக தலைவர்கள் கூட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய இதுக்கு கீழே பணிபுரிந்தார்கள். ஆனா இங்க சிக்கல் என்ன வருது அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சார், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சார். பிரச்சனை இங்க யார் துரோகிகள் நீங்க தலைப்பு கேட்டதுதான் நான் சொல்றேன் சார். ஜெயலலிதா அம்மா மறைகிறார்கள். திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் அன்றைக்கு பாஜக எவ்வளவு பிரச்சனை பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்ததுன்னு தெரியும். அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அன்றைக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் யாரு? ஓபிஎஸ். அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியவர் யார்? இதே ஓபிஎஸ். இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் தியாகியாக மாறிவிட்டார். யாருக்கு? சசிகலா அம்மையாருக்கும் டிடிவிக்கும். அந்த ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகியா மாறிட்டாரு. சரிங்களா? மாத்தி மாத்தி வருது பாருங்க. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் தியாகின்னு கேட்டீங்கன்னா, திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் தியாகி, ஓபிஎஸ் துரோகி. எப்ப? கூவத்தூரில் வைத்து இவர்தான் முதலமைச்சர் என்று அடையாளப்படுத்திய பொழுது. கொஞ்ச நாள் கழிக்குது, டிடிவி தினகரனுக்காக ஆர்கே நகர்ல பரப்புரை செய்கிறார்கள். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு ஓபிஎஸ் துரோகி, டிடிவி தினகரன் தியாகி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் தியாகியாக மாறி போனார். ஏன்னா அவருடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரும் திரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்ந்து துரோகிகளாக ஆனார்கள். அன்னைக்கு ஓபிஎஸ் எடப்பாடி ஒன்னாயிட்டாங்க. இவங்க 2 பேரும் துரோகி அப்படின்னாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஓபிஎஸ் வெளியில அனுப்பிட்டு நீங்க எல்லாருமே துரோகி, நான் மட்டும் தான் தியாகிட்டாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. இப்ப நீங்க இதுல என்னன்னா, இதே தேவர் ஜெயந்தி விழாவுல நீங்க நிகழ்வுல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சந்திச்சு பேசிட்டாங்க, செங்கோட்டையன் சந்திச்சு பேசிட்டாங்க. ஆனா திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இதுவரைக்கும் ஏன் சந்திச்சு எங்கேயுமே பேசுறது இல்ல? ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்குதா? அவங்க 2 பேருக்குள்ள முதல்ல ஒருமித்த கருத்து இருக்குதா? திருமதி வி.கே. சசிகலா அம்மையார்கள் செங்கோட்டையன் பேசுறாங்க, ஓபிஎஸ் பேசுறாங்க. ஆனா டிடிவி தினகரனும் திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரும்
ஒன்றாக சந்தித்து ஆலோசனை நடத்தியது கடைசியா எப்போன்னு நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவர்கள் இருவருக்குள்ள ஏன் இவ்வளவு முரண்கள்? அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குது. நீங்க இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை நீங்க அப்படி காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கிறார் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்வரக்கூடிய தேர்தலில் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு அக்னீஸ்வரன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு வாதம் வைத்தார். இங்க என்னுடைய இனிய சகோதரர் அக்னீஸ்வரன் கூட அந்த வாதத்தை வைத்தார். என்ன வாதம் வச்சீங்க? அஇஅதிமுக வெற்றி பெறக்கூடாது என்று இவர்கள் செய்த இவர்களுடைய அந்த துரோகிகளால் தான் அதிமுக வெற்றி பெறாமல் போனது. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? எந்த துரோகிகளால? திரு டிடிவி தினகரனால. அப்ப டிடிவி தினகரன் அதிமுக உள்ள இல்ல இருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கணும் தானே அதுக்கு அர்த்தம். கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? அப்ப அதிமுகவுல டிடிவி தினகரன் இல்ல. இப்ப நீங்க அதிமுக இருந்து டிடிவி தினகரன் நீக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நான் நீக்கிட்டேன்ல, நீங்க இனிமேல் ஊர்ல போய் விவசாயம் பாருங்க அல்லது சும்மா படுத்து தூங்குங்க, நீங்க அரசியல் செய்யாதீங்க. நீங்க அரசியல் செய்யறதுனால அஇஅதிமுக வாக்குகள் பிரியுது, அதனால நான் முதலமைச்சர் ஆக முடியல. நீங்க அப்படி அரசியல் செய்யறதுனால நீங்க துரோகி. இது நல்லா இருக்குதுல்ல? இது எப்படி சார் ரொம்ப போச்சு? இவர் அவர் சொல்றது மாற நீங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுறீங்கன்னு சொல்றாரு. இல்ல சார், அவங்க திமுகவும் எதிர்க்கிறாங்க, அதிமுகவும் எதிர்க்கிறாங்க. ஆனா ஆப்வியஸ்லி அஇஅதிமுக ஆதரவு வாக்குகள் தான் அதிகமாக அவங்க பக்கம் போகுது. தேர்தல் களத்தில் அது திமுகவுக்கு சாதகமாக போகுது. இதே கருத்தை தான் ஓபிஎஸ் சொன்னார். இப்ப நீங்க சொன்ன கருத்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்துனா, இதே கருத்தை தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னாரு? திமுக தாங்க ஜெயிக்கும் இப்படியே போனுச்சுன்னா, ஏன்னா நாங்க எல்லாம் தனித்தனியா நிக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாமெல்லாம் ஒன்னா நின்னா திமுக வீழ்த்தலாம்னு ஒரு இடத்துக்கு வர்றாரு. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் திருமதி வி.கே. சசிகலா ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அதெல்லாம் ஒன்னா சேர முடியாது, நீங்க தனியாவே நெல்லுங்கிறார். தனியா நின்று ஓட்ட பிரிச்சுட்டாங்க. தேர்தலுடைய தொடர் தோல்விகள்ல தோல்விக்கு காரணமாக இருந்த நீங்கள் திமுக ஜெயிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உங்களை ஒன்னா சேர்த்துக்க முடியும்? சேர்க்க வேண்டாம். அவங்க என்ன செய்யணும்? இப்ப அவங்க உங்களை எதிர்த்து போட்டியிட கூடாது நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? அவங்க போட்டியிட கூடாது. இப்ப அவங்க என்ன செய்யணும்? ஊர்ல போய் விவசாயம் பார்க்கணுமா, பெட்டி கடை வச்சுக்கணுமா, அரசியல் துறவரம் மூலமா? எனக்கு புரியவே இல்லை. எப்படி சார் இவர் நீக்கிட்டதுனாலயே அவங்க தேர்தலில் போட்டியிட கூடாதா? அவங்க தேர்தலில் போட்டியிடுவதால அதிமுக தோக்குதுங்கிறாரு. அவங்களும் அதைத்தான் அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, அதிமுகவால் அடையாளப்படுத்தப்பட்டு அதிமுகவில் நீங்க பதவி சுகத்தை எல்லாம் அடைந்து விட்டு நீங்க அதிமுகவுக்கு எதிராகவே செயல்படுவீங்க, திமுகவை வெற்றி பெற வைப்பீங்கன்னா அதை எப்படி நாங்க அனுமதிக்க முடியும்னு கேட்கிறாரு. இல்ல அதுதான் கேட்கிறேன். அவங்க என்ன செய்யணும் நான் கேட்கிறேன். சொல்லுங்களா, அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க? திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல நீங்க இருக்கீங்க, உங்களை எப்படி ஒண்ணு சேர்த்துக்க முடியும்? இல்ல சார், இல்ல உங்களை இல்ல நீங்க கட்சியில உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கணும்னா நீங்க அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட்டீங்க, உங்களை எப்படிங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ சார், இல்ல சார், அவங்க திமுக கூட்டணியில சேர்ந்தாங்களா? இல்ல அவங்க தனியா நிக்கிறாங்க. அவங்க தனியா நிற்பது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடுன்னு எடப்பாடி எந்த இடத்துல முடிவு வர்றாரு? இப்ப நான் இப்படி வர்றேன், எடப்பாடி பழனிசாமி தனியா நிக்கிறதுனால, இவங்களை சேர்த்துக்காம தனியா நிக்கிறதுனால திமுக ஜெயிக்குது. இப்ப திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தானே? அப்படி பார்த்தா இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரும் அவருடைய மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் போய் முதலமைச்சரை இல்லத்துல சந்திச்சு பூங்கொத்து கொடுக்கறாங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துரும் சொல்றாரு. இதெல்லாம் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுதுன்னு சொல்றாரு. இல்ல, நீங்க ரெண்டையும் பிரிச்சு பேசணும் தயவு செய்து. வீட்டுல போய் சந்தித்தது என்பது என்ன நிகழ்விற்காக சந்தித்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். நான் என்ன சொல்றேன், இல்ல பிரிச்சு பேசணும். இபிஎஸ்க்கு தெரியாதா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு தெரியாதா? தெரியலங்கிறதான இப்ப பிரச்சனை. நான் இப்படி வரேனே, அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி வர்றதுனால நான் சொல்றேன், இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரோடு என்ன முரண்பாடு மட்டும் சொல்லுங்க. கட்சிக்கு துரோகம் செய்தார்கள் கேக்குறீங்கல்ல, டிடிவி தினகரனை துரோகம் செய்த, இப்போ செங்கோட்டையனை நீக்கினதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, கரெக்டா சார்? செங்கோட்டையன் நீக்கினதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. என்ன காரணம்? ஆக்சுவலி அதுவே வேற காரணம். நீங்க அமித்ஷாவை சந்தித்த பொழுதே செங்கோட்டையனை நீக்கி இருக்கணும். நீக்கல. அமித்ஷாவை சந்திச்சோன்னா கட்சி பதவியில இருந்து எடுத்தீங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்குது. கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்தார். அந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கையில ஒரு லாஜிக் இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்குது. திருமதி வி.கே. சசிகலா அவர்களை கட்சியில இருந்து நீக்கினார்ல, அதுக்கு என்ன காரணம்? கரெக்டா ஒரு காரணம் சொல்லுங்க. அவர் என்ன துரோகம் பண்ணாரா? அவர் ஜெயில இருந்தாரு, திமுகவோட ஒப்பந்தம் பண்ணாரா? தேர்தலில் போட்டிட்டாரா? திமுக வெற்றி பெறுவதற்கு உதவினாரா? ஜெயில இருக்கும்போது நீக்கிட்டீங்க. ஜெயிலில் இருந்த திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவுக்கு என்ன துரோகம் செய்தார்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியதை தவிர அவர் செய்த துரோகம் என்ன? நான் சசிகலாவுக்கு வழக்கறிஞர் பண்ணல, டிடி தினகரனுக்கு வழக்கறிஞர் பண்ணல. ஆனால் இங்க நடக்கிற பிரச்சனையை பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் நீக்கிய பட்டியல படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சசிகலா. எந்த சசிகலாமா?
இவரை முதலமைச்சர்னு கூவத்தூர்ல வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்து முதலமைச்சராக்கி திருமதி வி.கே. சசிகலாவை நீக்கிறாரு. அடுத்தது டிடிவி தினகரன். எந்த டிடிவி தினகரன்? துணை பொதுச் செயலாளராக இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலாவால் அடையாளம் காணப்பட்ட டிடிவி தினகரன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பரப்புரை செய்தவர். அடுத்தது ஓபிஎஸ். எந்த ஓபிஎஸ்? இவருடைய 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நீட்டிப்பதற்கு 11 எம்எல்ஏ ஆதரவை கொடுத்த ஜெயலலிதா அம்மாவாலேயே முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ். அடுத்தது கேசிபி. எதுக்கு நீக்கினாங்க? பாஜக விமர்சித்தார் என்பதற்காக நீக்கினாங்க. அதே பாஜகவை நீங்க கடுமையா விமர்சித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்க கூட கூட்டணியில் இல்லாம வெளியில வந்தீங்க. அப்ப கேசிபி ஸ்டாண்ட் சரிதானே? அப்ப நீங்க கேசிபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையாவது உள்ள சேர்த்துக்கணும்ல? இல்ல, அவர் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கிறாரு. ஜே.சி.டி. பிரபாகர், புகழேந்தி, ஓ.பி. ரவீந்திரநாத் 2019 தேர்தலில் அஇஅதிமுக 39 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்த பொழுது ஒரே ஒரு தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கொடுத்தது தேனியில ஓ.பி. ரவீந்திரநாத். 40 அந்த பட்டியல் நீளமானதா இல்லன்னு சொல்ல அக்னீஸ்வரன் என்ன கேக்குறாருன்னா, நீங்க நீக்கினாங்கன்னு சொல்றீங்களே, நீக்கலன்னு சொல்றீங்களே, அப்போ ஒரு கட்சி தலைவர் என்னதான் பண்ண முடியும்? ஆப்ஷன் கொடுங்க அவருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், நீக்கலன்னு சார். நீங்க நீக்கியதற்கான காரணங்கள் இருக்குல்ல, நீங்க நீக்கிற சார், அது அவங்களுடைய உட்கட்சி வாரம், அவர் நீக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா, அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்குள்ள விட்டுருங்க. நான் ஒரு 2 லாஜிக் வர்றேன். நீங்க நீக்கிய எல்லோரும் மிக வலிமையான தலைவர்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் சீனியரா, எடப்பாடி பழனிசாமி சீனியரா சார்? பண்ருட்டி ராமச்சந்திரன் நீக்கிட்டீங்க. நீங்க எல்லா சீனியர்ஸையும் நீக்கிறீங்க. இந்த சீனியர்ஸ் எல்லோருக்கும் அவரவருடைய தொகுதியில் மிகுந்த என்ன இருக்கு? ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த செல்வாக்கின் அடிப்படையில அவங்களால என்ன செய்ய முடியும் சார்? நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடத்துக்கு கட்சிக்கு தலைமை அப்படின்னு போயிட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி, எதிர்கட்சி, அப்படியான ஒரு சூழல்ல இருக்கும்போது எதிர்வரக்கூடிய தேர்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவால்ல தனிநபர்களை அவர் பார்க்கணுமா, கட்சி நலன் ஒட்டுமொத்தமா கட்சி அப்படின்னு பார்க்கணுமா? நல்ல கேள்வி. கட்சி நலனைத்தான் ஒரு தலைவர் பார்க்கணும். கட்சி நலன் என்றால் என்ன? கட்சி வெற்றி பெறுவது, கட்சி கட்டுக்கோப்பாக இருப்பது, வெற்றி பெறுவது. நான் திருப்பி அதான் சொன்னேன். ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று எல்லோரும் இணைந்ததற்கு காரணம் அவரோடு இவர்களுக்கு முரண்பாடு இருந்திருக்கலாம், அல்லது அவருக்கு நடவடிக்கை எடுத்த போது பலருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அவர் கோர்ட்டு கிழிச்சா நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 96 அவரே தோற்றார். ஆனால் 99 மீண்டும் எழுந்து வந்துட்டார் நாடாளுமன்ற தேர்தலில். 2001 தேர்தல் திருப்பி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நீங்க 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் என்று அனைத்திலும் தொடர் தோல்விகள். இப்ப உங்களால எந்த இடத்திலும் என்ன செய்ய முடியல, வெற்றியை பெற்றுத்தர முடியவில்லை. கடைசியா நீங்க 50 விழுக்காடு வாக்கு வைத்திருந்த அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது 23 விழுக்காட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் எடப்பாடி கே. பழனிசாமி. அரசியல் ஏற்றம் இறக்கம் இருக்கும் சார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இறக்கத்திற்கு தொடர் தோல்விக்கு காரணமே நான் எங்களை எல்லாம் வெளியில நிப்பாட்டி இருக்கிறதா சார். இவங்க என்ன, ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு கருத்து சார். ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையா ஒன்று சொன்னார், எனக்கு எந்த டிமாண்ட் இல்லைங்க, எனக்கு டிமாண்டே இல்ல, அப்படிதானே சொன்னாரு. அவர் சொன்னார்ல, டிமாண்டே கிடையாது, என்ன சேர்த்துக்கீங்கன்னாரு. நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா? அப்போ இது முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஈகோவால் நடைபெறக்கூடிய சண்டை. ஐயா டிவி சோமு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், சரியா? அவருக்கு வெற்றி தோல்வியை பற்றி கூட கவலை இல்லை, 2026 தோற்றாலும் அவருக்கு கவலை இல்லை, ஆனால் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை அவர். அதுதான்.